வீட்டில் நல்ல காரியங்கள் செய்யும் போது பயன்படுத்தும் முக்கிய பொருள் தேங்காய். 1 கண், 2 கண், 3 கண் என தேங்காயில் உண்டு. நரம்பு கண் இல்லாத தேங்காய் கிடைக்காததால் கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருமணமாகாமல் நிற்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆகவே 1 கண் தேங்காய் பிரம்மனாகவும், 2 கண் தேங்காய் லக்ஷ்மியாகவும், 3 கண் தேங்காய் சிவனாகவும் போற்றப்படுகின்றது. இறைவனுக்கு நம் உள்ளத்தின் சுத்தத்தை காண்பிக்க தேங்காயில் சில சகுனங்கள் உண்டு. தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி இருந்தால் தேவையில்லாத பயம், குழப்பம், கலக்கம், ஏமாற்றம் அடைவார்கள். சிலர் நடக்கக்கூடாதது நடந்துவிட்ட மாதிரி தானும் பயந்து மற்றவர்களையும் பயமுறுத்துவார்கள். ஆனால் அழுகிய தேங்காய் ஆனந்தத்தின் தேங்காய் என்பது யாருக்கும் தெரியாது. அழுகிய அனைத்து தேங்காயும் காரிய சித்தியாவதன் அறிகுறி. ஒரு துணியை எடுத்து நீரில் நனைத்து அழுக்கை துடைத்து பிழிந்தால் அழுக்கு நீர்தான் வரும். அதே போலதான் உங்கள் பீடை, சரீர பீடை, துர்சொப்பனங்கள், கண் திருஷ்டி, ரோகம் ஆகியவை அனைத்தும் பிரார்த்தனை செய்து உடைக்கும் தேங்காயில் விலகியதன் அறிகுறியை காட்டுகிறது. முழு கொப்பரையாக இருந்தால் சுபகாரியம் உண்டாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் என்று பெரியோர்கள் கூறுவர். அடுத்து தேங்காயில் பூ இருந்தால் தேக ஆரோக்கியம், எதிர்பாராத தனவரவு, சொர்ண லாபம் ஏற்படுமாம். நீங்கள் உங்களையோ அல்லது இறைவனையோ முழுமையாக நம்பினால் போதும், மற்றவை அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அதனால் அழுகிய தேங்காயை யாரேனும் அபசகுணம் என்று கூறினால் நம்பாதீர்கள். உண்மையை அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.